பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்திய அரசியலில் ஒரு சோகமான நாள், ஒரு கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவங்க பதவிக்காகவா இருந்தாலும் சரி, இல்லை பணத்துக்காகவா இருந்தாலும் சரி, இன்னொரு கட்சியில் எம்எல்ஏ சீட் கிடைக்குது அப்படின்னா, இங்கே கிடைக்காத எம்எல்ஏ சீட்டுக்காக அங்கே கட்சி தாவுறது, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவியை விட ஒரு பதவி மேலே கிடைக்குது அப்படின்னா அசால்ட்டாக கட்சி மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ ஒரு கொள்கை பிடிப்பால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய மாணவர் பருவத்தில் எந்த கொள்கைக்காக உள்ள போனாரோ அதே கொள்கைக்காக பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் பேசி கடைசி வரைக்கும் போராடி எந்த கொள்கைகளை அவர் எதிர்த்தாரோ தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்குமே அதே கொள்கைகளை எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலில் மிக முக்கியமான தலைவர் அப்படின்ற பேர் எடுத்திருந்த சீதாராம் யெச்சூரி இருக்கார் இல்லையா, அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீதாராம் யெச்சூரியா கேள்விப்பட்ட பேர் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலருக்குமே தெரியாது. ஏன்னா இங்கே கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, இல்லை கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவிரவாதி மாதிரி, கம்யூனிசம் பேசுகிறவங்க எல்லாருமே தீவிரவாதி மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொது கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மக்கள் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் கம்யூனிசம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னா நான் சாப்பிடக்கூடிய அதே சாப்பாடை பக்கத்தில் இருக்கவனும் சாப்பிடணும். நான் ஒரு வீட்டில் இருக்கேன் அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கக்கூடியவனும் அதே வீட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் கம்யூனிசம். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் சொன்னாலே பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம உழைக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம வீடு கட்டுறோம், அவனும் வீடு கட்டணும்னு சொல்லி நம்ம ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் எக்கச்சக்கமாக இருந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்திக்கு எதிராக ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவர் வரைக்கும் எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்களுக்கு எதிராக பார்த்தோம்னா எந்தவித பயமே இல்லாமல் அரசியல் பண்ணவர் தான் சீதாராம் யெச்சூரி. ஸோ இந்த அவருடைய மறைவு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மறுக்க முடியாத, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாத, அவருடைய இடத்தை நிரப்ப முடியாத ஒரு வெற்றிடம் அப்படின்றது உருவாயிருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சீதாராம் யெச்சூரி யாரு, அதை தாண்டி இந்திய அரசியலில் அவருடைய பங்கு என்ன, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திராவிலிருந்து மோடி வரைக்கும் அவர் எதிர்த்து பண்ண அரசியல் சாகசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீதாராம் யெச்சூரி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பூர்வீகம் ஆந்திராவா தான் இருக்கு, அப்பாவினுடைய பூர்வீகம் அப்படின்றது. பட் அம்மா பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வழியில சார்ந்தவங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. 1952 பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சீதாராம் யெச்சூரி பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய சைல்ட்ஹுட்லாம் சென்னையில் இருந்தாலும் கூட அவர் ஸ்டடீஸ் அப்ப மறுபடியும் அவங்களுடைய ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராக்கே போறாங்க. ஹைதராபாத்ல தான் அவருடைய இளமை பருவம் அப்படின்றதெல்லாம் போகுது. ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் டைம்ல இருந்து அவருக்கு வந்துட்டு பாலிடிக்ஸ்ல எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இதனால பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த காலேஜ் டைம் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்துட்டு பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத நோட் பண்ணாலும் கூட ஜேஎன்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு அவர் படிக்க போறாரு. அங்கதான் பார்த்தோம் அப்படின்னா அரசியல்ல முழுக்க முழுக்க ஈடுபடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஜேஎன்யூ இருக்கு இல்லையா, அந்த ஜேஎன்யூல இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பினுடைய தலைவராகவும் சீதாராம் யெச்சூரி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி பீரியட் இருக்கு இல்லையா, அந்த எமர்ஜென்சி பீரியட் வந்துட்டு ரொம்ப படுபயங்கரமா வந்துட்டு அமல்படுத்தப்பட்ட ஒரு பீரியட். அதனால எக்கச்சக்கமான தலைவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் போல்டஸ்ட் பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா காந்தி பார்த்தோம்னா எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணது அவங்களுடைய அரசியல் பக்கத்தில் ஒரு கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான தலைவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதில் சீதாராம் யெச்சூரியும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு அடைக்கப்பட்டதுனால அதுக்கு எதிராக மாணவர் அமைப்பிலிருந்து சீதாராம் யெச்சூரி போராடுறாரு. அதனால அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க. பட் இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாராம் யெச்சூரி போராடுறாரு. ஏன்னா அந்த எமர்ஜென்சி காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அந்த எமர்ஜென்சி பிரகடனம் அப்படின்றது வந்துட்டு நீக்கப்படுறது, மக்கள் மத்தியில் எலெக்ஷன் அப்படின்றத வைக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவுடைய நேரு ஃபேமிலி இல்லாத மொராஜி தேசாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. நேரு ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் மொராஜி தேசாய் தான். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி தன்னுடைய பிரதமர் பதவி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவங்க சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருந்தாலும் கூட, மக்கள் தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் கூட, இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்குமே அந்த ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய வேந்தர் பதவி அப்படின்றத அவங்க ரிசைன் பண்ணாமே இருக்காங்க. இதனால பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீதாராம் யெச்சூரி இருக்காங்க இல்லையா, அவருடைய தலைமையில் வந்துட்டு மாணவர் அமைப்பு என்ன பண்றாங்கன்னா இந்திரா காந்தியினுடைய வீட்டை நோக்கி ஒரு பேரணி அப்படின்றத போடுறாங்க. போடுறதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் போல்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்திரா காந்தி முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா நீங்க பதவி விலகணும் அப்படின்றது உட்பட எக்கச்சக்கமான கோரிக்கைகளை ஒருத்தர் சொல்றாரு. அவர் தான் சீதாராம் யெச்சூரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அன்னைக்கு ஸ்ட்ராங்கான போல்டான பிரைம் மினிஸ்டர்னு சொல்லப்பட்டவங்க முன்னாடியே நீங்க பதவி விலகணும் அப்படின்றத
சொல்லக்கூடிய அந்த தைரியம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீதாராம் யெச்சூரிக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தைரியம் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா டக்குன்னு அவருடைய வளர்ச்சியை வந்துட்டு தீர்மானிக்குது. அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 1975 தான் போய் ஜாயின் பண்றாரு. பட் 1985 பார்த்தோம் அப்படின்னா தேசிய நிர்வாக குழுல உறுப்பினராக சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு கிடைக்குது. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா 1992 இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான பீரியட்ஸ் அப்படின்றதெல்லாம் வருது. 1985 அவர் நிர்வாக குழுல உறுப்பினராக சேர்ந்ததுக்கு அப்புறமா 1992 பொலிட் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான பொறுப்புகள் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா அதில் வந்துட்டு மத்திய குழு உறுப்பினர் இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி முக்கியமான பதவிகள் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் அப்படின்றத எடுக்கக்கூடிய பொலிட் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா சீதாராம் யெச்சூரிக்கு இடம் தரப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்கச்சக்கமான பதவிகளை பார்த்தோம் அப்படின்னா இவர் சூப்பராக வந்துட்டு ஹேண்டில் பண்றாரு. அடுத்தடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய அரசியல் ஜேர்னி அப்படின்றதுல இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதரவு அப்படின்றத கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் வலதுசாரிகளை கடுமையாக எதிர்க்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இங்கே எல்லா மக்களுமே பார்த்தோம் அப்படின்னா சரிசமம் தான். அதுலேயும் விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஏழை மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது போய் கிடைக்கணும். மதத்தாலையாக இருந்தாலும் சரி, இல்லை இனம் இருக்கு இல்லையா, இனத்தாலையாக இருந்தாலும் சரி, மக்களை பிரித்து வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு ஒரு தேவையில்லாத விஷயம். அதை யார் பண்ணாலுமே, அது காங்கிரஸ் பண்ணாலும் சரி, இல்லை இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாஜக பண்ணாலும் சரி, அதனுடைய எதிர்ப்பு குரல் அப்படின்றது முதல்ல இவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி போய்கிட்டு இருந்தவருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2015 பொதுச் செயலாளர் பதவி அப்படின்றத கொடுக்குறாங்க. அந்த பதவியுமே பார்த்தோம் ரொம்ப திறம்பட பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பியா வந்துட்டு ஒரு 2-3 டைம் வந்துட்டு அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா மூலியமா பார்த்தோம்னா எம்பியாவும் வேலை பார்த்துருக்காரு. இவருடைய அந்த செயல்படக்கூடிய விதமா இருந்தாலும் சரி, இல்லை வேலை பார்க்கக்கூடிய ஸ்டைலா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம கிட்ட இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்த நரசிம்ம ராவ் இவருக்கு வந்துட்டு கேபினெட் அமைச்சர் மாதிரி ஒரு பதவி அப்படின்றது கொடுத்து தன் பக்கமா இழுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்னும் அரசியல் பக்கங்கள்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, பதவி ஆசையா இருந்தாலும் சரி, இல்லை பணத்தாசையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்துட்டு காட்டி நம்ம அதுக்கு பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அவரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எந்த கொள்கை பிடிச்சி வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் இல்லையா அதுக்குள்ளே வந்தாரோ, தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அவர் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காகவும் அதனுடைய கொள்கைக்காகவும் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் இருந்த அனுபவத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய அந்த பொலிட்டிக்கல் திறமைக்காக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிக்கு வந்துட்டு அவர் போயிருந்தாரு அப்படின்னா அவர் வந்துட்டு கோடிகளில் சம்பாதிச்சிருக்க முடியும். அதுவும் ஒரு சில கோடிகள் கிடையாது, பல நூற்றுக்கணக்கான கோடிகளில் அவரால் பணம் பார்த்துருக்க முடியும். இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இல்லை எம்பியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு அசால்ட்டாக ஜெயிச்சு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த எம்எல்ஏ எம்பியை தங்களுடைய கட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தோம்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே பல 100 கோடி ரூபாய்களை, பல 1000 கோடி ரூபாய்களை சர்வசாதாரணமாக செலவு அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் வந்துட்டு இந்த கொள்கையினாலதான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு வந்து அமைச்சர் பதவி இருக்கு இல்லையா, அமைச்சர் பதவியில் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைமுகமா வந்துட்டு அவர்கிட்ட வந்து அப்ரோச்சஸா இருந்தாலும் சரி, எதையுமே அவர் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப பெரிய அளவில் பூதாகரமா வெடிச்சிச்சு. எல்லா கட்சிகளுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த தேர்தல் பத்திரம் மூலமா நிதி அப்படின்றத வாங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அகேன்ஸ்டா இதெல்லாம் தப்பு, இனிமேல் வந்துட்டு நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போல்டா தன்னுடைய வாய்ஸ் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் பண்ணது சீதாராம் யெச்சூரி தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக தன்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத தொடங்கி இன்னைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரதமருக்குமே பயப்படாம அது தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லி டைரக்டா சொல்லக்கூடிய தைரியம் சீதாராம் யெச்சூரிக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்தில் அவர் கேட்ட கேள்விகளா இருந்தாலும் சரி, இல்லை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதிலா இருந்தாலும் சரி, இந்திய அரசியல்ல மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா மட்டும் கிடையாது, கியூபா, வியட்நாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கம்யூனிசம் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே எப்படி மற்ற கம்யூனிச தலைவர்கள் சொன்னா தெரியுதோ அதே மாதிரி சீதாராம் யெச்சூரிக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம கொண்டாட மறந்துட்டோம், அவருக்கான வாய்ப்பு அப்படின்றத தர மறுத்துட்டோம் அப்படின்றதான் ஒரு வேதனையான விஷயம். நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சீதாராம் யெச்சூரியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.